Hi friends, welcome to my channel NMK. இந்த வீடியோ பிடிச்ச ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கரெக்டாக அந்த அளவு வரும். அகலம் கை அகலம் வந்து 7 + 1 தையலுக்காக 8 7 + 1 8 தையலுக்காக 1 இன்ச்சு விட்டுருக்கோம். கை அகலம் வந்து 7 தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுருக்கோம். அப்புறம் கீழே நம்ம அது மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, கை நீளம் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 5.75, அந்த 5.75 கீழேருந்து இங்கே மேலே 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து இங்கே மேலே 3 பண்ணுங்க. 4 துணியும் சேர்த்து ஒன்றா கட் பண்ணுங்க. சேர்த்து ஒன்றா கட் பண்ணுங்க. ஏழு கை கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பேக் சைடு எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடு வந்து எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். துணியை வந்து 2ஆக மடித்து விட்டுக்கோங்க. இப்படி 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டு மடிப்பு பகுதி வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மடிப்பு பகுதி வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பின்பக்கம் உயரம் வந்து 13.75 இருக்குது. 13.75 + 1 தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். 13.75 + 1 14.75 தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து 14.75 விட்டுருக்கேன். மார்க் பண்ணிக்கிட்டு பாடி சுற்றளவு வந்து 9.5 இருக்குது. 9.5 + 2 தையலுக்காக வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டுருக்கிறேன். நமக்கு துணி வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். 1.5 இன்ச்சுனாலும் விட்டுக்கலாம், 2 இன்ச்சுனாலும் விட்டுக்கலாம். நமக்கு துணியை நம்ம தேவைக்கு பொறுத்து துணியை விட்டுக்கலாம். நான் வந்து 2 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். பாடி சுற்றளவு வந்து 9.5 + 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன் தையலுக்காக 11.5 மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு லைன் போட்டு விட்டுருங்க. ஒரு லைன் போட்டு விட்டுக்கிட்டு தோல் கழுத்து 2.5 நார்மலாக நம்ம எப்போவுமே மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த 2.5 தோல் கழுத்து 2.5 மார்க் பண்ணிக்கிட்டு அதிலேருந்து தோல் நீளம் மார்க் பண்ணிக்கோங்க. தோல் நீளம் வந்து 2 + அரை. தோல் நீளம் வந்து எனக்கு 2 இருக்குது. அதனால் 2 + தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். 2 + அரை 2.5 அந்த தோல் நீளம் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த தோல் நீளம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து கீழே கைக்குழி மார்க் பண்ணணும். கீழே வந்து கைக்குழி வந்து 6.25 இருக்குது எனக்கு. தோல் நீளத்துலேருந்து கீழே ஒரு 6.25 மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டு அதே போல் அந்த பக்கமும் கைக்குழி மார்க் பண்ணிக்கோங்க 6.25. இந்த பக்கம் 6.25 மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி அந்த பக்கமும் 6.25 மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுருக்கேன். ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுட்டு எப்போவுமே பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணும்போது கைக்குழிக்கு வந்து உள்ளே வந்து 1.5 இன்ச்சுக்கு வளைவு வரையணும். பேக் சைடுங்கிறப்போ 1.5 இன்ச்சு வரையணும். 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு விட்டுக்கிட்டு அதுலேருந்து ஒரு கேவ் வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வருங்கிறதுக்காக அந்த லைன் போட்டிருக்கிறேன். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஒரு கவ் போட்டுக்கோங்க. கவ் போட்டுக்கிட்டு நம்ம வெட்டும் போது ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி அப்படி கட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி கவ் போட்டு விட்டுக்கிட்டு கட் பண்ணும்போது மட்டும் லைட்டாக அப்படி இறக்கி ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படி லைட்டாக இறக்கி ஒரு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கை வந்து அந்த ஹேம்கோல் வந்து சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும். எப்படி கட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். பேக் சைடு கட் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடு கட் பண்ணியாச்சு. இனிமேல் ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.